குட் ஈவினிங் டு ஒன் அண்ட் ஆல். இன்னைக்கு வந்து நம்ம ஏபிபி எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்றது நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு இல்லையா? ஸோ ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஏபிபி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்ப்போம். இந்த 40 பேர் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? 40 பேர்ல ஏபிபி எக்ஸாம் ஸ்பெசிஃபிக்காக ப்ரிப்பேர் பண்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஆக்சுவலா நான் என்ன கேட்கறேன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட உள்ள எத்தனை பேர் இருக்கீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியுமா? ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் தெரியலனாலும் பரவாயில்ல. ஆஹ் ஒரு 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 20 டு 30 பேராவது இதுல வந்து ஏபிபி பார்ட்டிசிபென்ட்ஸ் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு இந்த இந்த வீடியோ ரெக்கார்டடா கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க வந்து ஏபிபி எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்றதுக்காக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்க 3 பேருமே நம்ம வந்துட்டு ஏபிபி எக்ஸாமை கண்டிப்பா இந்த டைம் நம்ம கிளியர் பண்றோம். அந்த டார்கெட்டோட ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஏன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு 13/9 விட்டுருக்காங்க. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ மிஸ்டேக்ஸ் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரமா அப்ளை பண்ணிடுங்க. ஹேண்ட்ஸை வந்து நீங்க டவுன் கூட பண்ணிக்கலாம். சீக்கிரமா அப்ளை பண்ணிருங்க. எக்ஸாம் எப்போ வந்துட்டு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எப்போ வைக்கிறாங்க அப்படின்னா 14/12/2024. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க. 10, 11, 12 ஒரு 90 நாள் டைம் இருக்கு. இந்த கேப்ல நமக்கு இந்த 90 நாள் டைம்ல நம்ம எப்படி வந்துட்டு இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண போறோம் அப்படின்றதா நம்மளோட டாஸ்க். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ணோம்னா 90 நாள் டைம் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்க்கணும். நான் எப்பயுமே வந்து எல்லாருக்குமே சொல்லுவேன், எப்பயுமே ப்ரிலிம்ஸ் மட்டும் படிக்காதீங்க, மெயின்ஸுக்கு சேர்த்து படிங்க. ஏன்னா ப்ரிலிம்ஸ் எல்லாருமே கிளியர் பண்ணிடுவாங்க, மெயின்ஸ் தான் எல்லாராலையுமே கிளியர் பண்றது கஷ்டமா இருக்கும். ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு சேர்த்து படிக்க ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லா கிளாஸ்லயுமே எனக்கு சொல்றது ஒரு வழக்கம். ஆனா இந்த செஷன்ல என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னா, இப்ப நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம்னா நோட்டிபிகேஷன் வந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்ப நோட்டிபிகேஷன் இல்லாத ஸ்டேஜ்ல நம்ம அப்ரோச் வேற மாதிரி இருக்கணும். ஒன்ஸ் நோட்டிபிகேஷன் கேம்னா நம்ம அப்ரோச் வேற மாதிரி இருக்கும். நோட்டிபிகேஷன் வந்தாச்சு இல்லையா? நோட்டிபிகேஷன் வந்துருச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு ப்ரிலிம்ஸ்க்கு ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதான். ஓகேங்களா? இந்த இடையில என்னென்ன சர்டிபிகேட்ஸ் வேணுமோ, பார் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கேட்கறாங்க, எல்லாமே வந்து ப்ராப்பரா ரெடி பண்ணி அப்ளை பண்ணிருங்க. ஓகேங்களா? இந்த 1 வீக்குள்ள அப்ளை பண்ணும் போதே ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 14/12/2024 90 நாள் டைம் இருக்கு. இந்த 90 நாள்ல நம்ம என்னென்ன எவ்வளவு சிலபஸ் இருக்கு, அது எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? பார்த்துக்கோங்க. இதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி ஆஃப்டர்நூன் எக்ஸாம் தான், டைமிங்கும் பார்த்துக்கோங்க. எக்ஸாமோட டைம். ஓகேங்களா? ஸோ டிசம்பர் வரைக்கும் நம்மளுக்கு 3 மந்த்ஸ் டைம் இருக்கு. சூப்பரா படிக்கலாம். வேகன்சி எவ்வளவு விட்டுருக்காங்க அப்படின்னா 51 வேகன்சிஸ் விட்டுருக்காங்க. லெவல் 22 பே ஸ்கேல். நியர்பை என்னன்னா குரூப் 1க்கு என்ன பே ஸ்கேலோ டிஎன்பிஎஸ்சியில், அதாவது டெப்டி கலெக்டர் அந்த மாதிரி போஸ்ட்லாம் என்ன பே ஸ்கேலோ சேம் பே ஸ்கேல் தான் ஏபிபிக்கு. ஓகேங்களா? ஒரு குரூப் 1 ஆஃபீஸருக்கு ஈக்குவலான பே ஸ்கேல் தான் ஏபிபிக்கு இருக்கு. வேகன்சிஸ் வந்து 51. எலிஜிபிலிட்டி எல்லாருக்குமே தெரியும். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எலிஜிபிலிட்டி. பார் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கிரிமினல் சைட் ப்ராக்டிஸ்ல 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத அவங்க எலிஜிபிலிட்டியே கேட்பாங்க. அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு அட்டாச் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் நோட்டிபிகேஷன் மூலமா பார்த்து. ஸோ இப்ப ஏஜ் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா மினிமம் ஏஜ்ன்றது 26 இயர்ஸா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ஏபிபி ப்ரிப்பேர் பண்ற 5 இயர்ஸ் பார் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எல்லாருக்குமே 26 இயர்ஸ் ஏஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஸோ அதுலயும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அடுத்தது மேக்சிமம் ஏஜ் என்னன்னா, ஓப்பன் கேட்டகரியில் இருக்கீங்க, ஜென்ரல் டேனா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து நீங்க எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி இந்த எந்த கோட்டாலையுமே வராம ஓப்பன் கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து மேக்சிமம் ஏஜ் லிமிட் வந்து 36. மற்ற எல்லாருக்குமே எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி இவங்க எல்லாருக்குமே என்ன வந்துட்டு ஏஜ் லிமிட்னா வந்து மேக்சிமம் ஏஜ் லிமிட்டே கிடையாது. ஈவன் நம்ம கிட்டத்தட்ட அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு முன்னாடி வரைக்கும் கூட நம்ம எக்ஸாம் எழுதலாம். ஓகேங்களா? அந்த ஏஜ் ரீச் ஆகாம இருந்துச்சுன்னா. ஸோ 50 வயசுல இருக்கவங்களும் எழுதலாம், 26 வயசுல இருக்கவங்களும் எழுதலாம். ஸோ ஓப்பன் டு ஆல். 5 வருஷம் பார் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா எழுதலாம் கிரிமினல் சைட்ல. ஸோ இதுதான் வந்துட்டு எலிஜிபிள்.
எலிஜிபிலிட்டி சொல்லிட்டேன் ஏற்கனவே, அந்த பார் மெம்பர் அதெல்லாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் சொல்லிட்டேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ சிலபஸ் இதுதான். ஓகேங்களா? ஸோ சிலபஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அது எங்க இருக்குன்னா மெயின்ஸ்ல தான் இருக்கே ஒழிய ப்ரிலிம்ஸ்ல இல்லை. ப்ரிலிம்ஸ் சிலபஸ்ல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இல்லை. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நீங்க இப்போ எதுவும் ப்ரிப்பேரே பண்ணாதீங்க யாருமே. அது மெயின்ஸ்ல தான் இருக்கு, அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கும் எதுனா அது ஒரு குவாலிஃபைங் டெஸ்ட் தான். அதுல ஒரு 40 மார்க்ஸ் குவாலிஃபை மார்க் எடுத்துட்டீங்கன்னா அந்த மார்க் உங்களோட டோட்டல் மார்க்ல சேர்ப்பாங்களான்னா சேர்க்க மாட்டாங்க, கட் ஆஃப் மார்க்ல சேர்க்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு நம்ம பெருசா ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. எல்லாருமே பாஸ் பண்ற லெவல்ல பிரித்து எழுதுக, கூட்டு எழுதுக, ஒரு பேராகிராஃப் வந்து எடுத்து எழுதுற மாதிரி அந்த மாதிரி சிம்பிளான எலிஜிபிலிட்டி டெஸ்டா தான் இருக்கும். அது மெயின்ஸ்ல இருக்கு. ஸோ நீங்க அதை மெயின்ஸ் அப்ப பார்த்துக்கலாம். நீங்க இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும்னா பிலிம்ஸ் நோட்டிபிகேஷன் வந்துட்டனால பிலிம்ஸ் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா 51 வேகன்சி விட்டுருக்காங்க இல்லையா? 51 வேகன்சில உங்களுக்கு எத்தனை பேரை மெயின்ஸ்க்கு அனுப்புவாங்கன்னா 1:10 ரேஷியோ. அப்படின்னா 51 வேகன்சிக்கு ஒரு 5000 பேர் 10,000 பேர் அப்ளை பண்றீங்கன்னா அதுல இருந்து 510 பேரை ஃபில்டர் பண்ணி கட் ஆஃப்ல கொண்டு வந்து மெயின்ஸ்க்கு அனுப்புவாங்க. ஸோ அதனால நம்ம எத்தனைக்குள்ள வந்துடா போதும் மெயின்ஸுக்கு அந்த 510 ரேங்க்குள்ள வந்தா. ஸோ அந்த 510 ரேங்க்குள்ள வந்தாதான் அதுக்கடுத்து நம்ம 51 பேரான வேகன்சிக்குள்ள போக முடியும் அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல கட் ஆஃப்குள்ள வந்து. ஸோ நம்ம 510க்குள்ள ஃபர்ஸ்ட் வரணும். ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம், ப்ரிலிம்ஸுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் வந்துட்டு என்ன இருந்துச்சு, எக்ஸாம் பேட்டர்ன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சுன்னா ஸ்லைட்டா என்ன ஒரு சேஞ்ச் இருக்குன்னா, ஸ்லைட்டான சேஞ்ச் இல்லை, ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மேஜரான சேஞ்ச். என்ன சேஞ்ச்னா இதுக்கு முன்னாடி வந்து லா சப்ஜெக்ட்ஸ் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி மட்டும்தான். லால இருந்து ஒரு 75 மார்க் கேட்டிருப்பாங்க இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ல. ஒன் வேர்டை தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஒரு ஒன் வேர்ட் கொஸ்டின் கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி தான். ஓகேங்களா? அந்த 4 ஆப்ஷன்ல இருந்து ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்கன்னா போதும். இதுதான் இது வரைக்கும் இருந்த பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ ஏபிபியை பொறுத்த வரைக்கும் ஏபிபிக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ல வந்துட்டு எப்பயுமே வந்து மைனஸ் மார்க் கொடுக்கறது இல்லை. ஸோ இந்த டைமும் அதே தான். ஓகேங்களா? ஸோ ஏபிபிக்கு மைனஸ் மார்க் எதுவும் இல்லை. சிவில் ஜட்ஜ்னா இருக்கு, ஏபிபிக்கு இல்லை. ஸோ நீங்க வந்து ஏபிபியில ப்ரிலிம்ஸுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னா 75 மார்க் பிளஸ் 25 மார்க்னு இருந்த பேட்டர்னை வந்து 25 மார்க் இல்ல, 25 மார்க் வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அப்படின்னு இருந்த பேட்டர்னை என்னவா மாத்திருக்காங்கன்னா 100 மார்க்குக்கு லா மட்டுமே. லான்னா லால என்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும்ட்டும் பின்னாடி சிலபஸ் இருக்கு. ஓகேங்களா? ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி என்ன இருக்குன்னா 25 கொஸ்டின்ஸ் 25 மார்க். ஓகேங்களா? 25 மார்க் கிடையாது, 25 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? 200 மார்க்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1.5 மார்க். ஓகேங்களா? 200 கொஸ்டின்ஸ்க்கு அப்படின்னா 200 1.5 போட்டோம்னா 300 மார்க்கா மாத்தி போடுவாங்க. இது எப்பயுமே டிஎன்பிசி பண்ற எக்ஸாம்ல வந்து இப்படிதான் வைப்பாங்க மார்க். அதனால அதெல்லாம் நீங்க குழப்பிக்க வேண்டாம். 200 கொஸ்டின்ஸ் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. 200 கொஸ்டின்ஸ்ல 100 கொஸ்டின்ஸ் வந்து லா மட்டுமே. லா மட்டும்னா என்னென்ன சிலபஸ்னு இப்ப பின்னாடி பார்ப்போம். ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிக்கு 25 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேங்களா? 25 கொஸ்டினுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 டாபிக் தான். 10 டாபிக்ல நீங்க மேக்ஸ் பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா 25 மார்க் அழகா ஸ்கோர் பண்ணலாம். அடுத்தது ஜெனரல் ஸ்டடீஸ். ஜெனரல் ஸ்டடீஸ்னா என்னன்னா ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ். ஹிஸ்டரியிலேயே பார்த்தீங்கன்னா ஆன்சியன் ஹிஸ்டரி, மிடிவல் ஹிஸ்டரி. ஓகேங்களா? இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஹிஸ்டரி, இந்த மாதிரி வந்து ஹிஸ்டரி ஓரியன்டா வரும். அடுத்து ஜாகிரபி வரும். அடுத்தது எக்கனாமிக்ஸ் வரும். அடுத்தது பாலிட்டி. பாலிட்டினா கான்ஸ்டியூஷன்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? அந்த ஜெனரல் ஸ்டடீஸ்லயே 75 மார்க்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 கொஸ்டின்ஸ் இருந்து ஒரு 10 கொஸ்டின் கிட்ட வந்து நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன்ல இருந்தே வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு 75 மார்க் வந்துட்டு ஜெனரல் ஸ்டடீஸ்னு வச்சிருக்காங்க. சயின்ஸும் வரும். ஸோ அதுல நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்ட்டு இப்ப சார் சொல்லுவாங்க. எதுலாம் பின்னாடி வந்து சார் கிளாஸ்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எதுலாம் ஜெனரல் ஸ்டடீஸ்ல வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வரும், எப்படி வரும், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி கொஸ்டின்ஸ் வரும், 100 மார்க்னா 100 மார்க் பேட்டர்ன்ல எந்தெந்த போர்ஷன்ல இருந்து எவ்வளவு வந்து கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்ற அனலைசிஸ் எல்லாம் பின்னாடி வந்து ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு ஒரு சார் கொடுக்க போறாருன்னு சொல்லி கேசன் சார் சொல்லியிருக்காரு, அவரு கொடுப்பாரு. ஸோ இப்ப நம்ம வந்துட்டு நம்ம ஃபோக்கஸ் என்னன்னா லா தான். ஓகேங்களா? என்னோட அப்சர்வேஷன் நான் என்ன சொல்றேன்னா இந்த ஓவரால் சிலபஸை எடுத்து பாத்தீங்கன்னா இந்த 3 மணி நேரம் அட்டன் பண்ண போறோம். 100 கொஸ்டின்ஸ் வந்து லால இருக்கு, 25 கொஸ்டின் ஆப்டிடியூடு, 75 கொஸ்டின் ஜெனரல் ஸ்டடீஸ் இருக்கு இல்லையா?
இந்த இதுல நீங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் மெயினா அப்படின்னு என்னோட அப்ரோச் என்னன்னா, நீங்க வந்து ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு நீங்க ஃபோக்கஸ் பண்றதை விட லாவுக்கும் ஆப்டிடியூடுக்கும் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிக்கு ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களோட மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆக்சுவலா எதுக்குள்ள நம்ம வரணும், நம்ம டார்கெட் என்ன, 510 பேருக்குள்ள ஃபர்ஸ்ட் வரணும். அப்புறம் அதுக்குள்ள வந்தாதான் நம்மளால எங்க போக முடியும், 51 பேருக்குள்ள வர முடியும். இதே மெயின்ஸோட பேட்டர்ன்ல பாத்தீங்கன்னா, மெயின்ஸ்ல வந்துட்டு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும்தான். மெயின்ஸோட பேட்டர்ன் பழசை தான். மெயின்ஸ்ல வந்து ஜெனரல் ஸ்டடீஸே கிடையாது நம்மளுக்கு. ஓகேங்களா? லா பேப்பர் 1, 2, 3, 4 பழைய பேட்டர்ன் அப்படியே சேம். ஐபிசி, சிஆர்பிசி எவிடன்ஸ் எல்லாம் வந்துட்டு புது ஆக்டோட புது கிரிமினல் லாஸோட கனெக்ட் பண்ணி படிச்சுக்கணும். பிளஸ் வந்து மைனர் ஆக்ட்ஸ் படிக்கணும். இந்த மாதிரி தான் நம்மளோட பிளஸ் கான்ஸ்டியூஷன்ல ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் கேட்பாங்க. அடுத்தது சிபிஎஸ்ல இருந்து குறிப்பிட்ட போர்ஷன் கேட்பாங்க. மெயின்ஸ் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் கிடையாது. ஸோ நீங்க ப்ரிலிம்ஸ்லயும் சரி ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை விட லாக்கு அதிகமா கொடுங்க. ஏன்னா லாக்கு தான் 100 மார்க். ஓகேங்களா? அதே மாதிரி ஆப்டிடியூடுக்கு 25 மார்க் இருக்கு. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம கரெக்டா ஸ்கோர் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு மெயின்ஸுக்கும் லா படிச்சது நல்லா தரவா படிச்சது யூஸ் ஆகும். ஆப்டிடியூட் வந்து நீங்க ஆப்டிடியூட் வந்துட்டு உங்களுக்கு 25 மார்க் இருக்கனால நீங்க அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். நீங்க லா வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட் எடுத்து ஒரு சிஆர்பிசி எடுத்து ஒரு 10 மார்க் ஸ்கோர் பண்றதுக்கும் கஷ்டப்பட்டு படிச்சு ஸ்கோர் பண்றதும், சிஆர்பிசியில பாதி படிக்கிற கொடுக்குற நேரத்துல ஒரு பாதி நேரத்தை நீங்க ஆப்டிடியூட் கொடுத்தீங்கன்னா, டெய்லி ஒரு 1 ஹவர் கொடுத்தீங்கன்னா, 1 ஹவர் கூட தேவை, டெய்லி 1/2 hour கொடுத்தீங்கன்னா 90 நாள் டைம் இருக்கு. 90 நாள்ல இந்த 25 கொஸ்டின்ல உங்களால 20 to 25 கொஸ்டின் அடிக்க முடியும். ஸோ அதனால ஆப்டிடியூட நீங்க யாருமே அவாய்ட் பண்ண வேண்டாம். ஸோ ஆப்டிடியூட் நீங்க பார்த்தே ஆகும். ஆப்டிடியூடுக்கும் சார் வந்துட்டு எப்படி அப்ரோச் பண்றதுன்னு சார் சொல்லுவாங்க. அடுத்தது ஜெனரல் ஸ்டடீஸ்ல பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டியூஷன்ன்றது நம்மளுக்கு வந்து ரிலேட்டடான சப்ஜெக்ட் ஜெனரல் ஸ்டடீஸ்ல. அதுல ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னு வைங்களேன். ஸோ அந்த 10 கொஸ்டினை நம்ம ப்ராப்பரா அட்டன் பண்றோம், ஜெனரல் ஸ்டடீஸ்ல வந்து அட்டன் பண்றோம்னா அந்த ஸ்கோரும் இதோட சேர்ந்துக்கும். ஒரு 200 கொஸ்டின்ல கிட்டத்தட்ட இதுல ஒரு 100, லால ஒரு 100, ஆப்டிடியூட்ல ஒரு 25 கொஸ்டின், கான்ஸ்டியூஷன்ல ஒரு 10 கொஸ்டின் போட்டோம்னா ஒரு 135 மார்க்கான இதை நம்ம வந்து கையில வந்து பத்திரமா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஜெனரல் ஸ்டடீஸ் படிக்கிறதுலாம் நம்மளுக்கு வந்து கிடைக்க போற போனஸ். ஓகேங்களா? ஸோ ஏபிபி எலிஜிபிலிட்டி ஏற்கனவே சொன்னதுதான், 5 years கிரிமினல் சைட் ப்ராக்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுதான் வந்துட்டு ஏபிபிக்கான எலிஜிபிலிட்டி. நீங்க நோட்டிபிகேஷன் எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இதுதான் வந்துட்டு ஓவரால் பெர்ஸ்பெக்டிவ். இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்பெசிபிக்கா வந்து சிலபஸ்ல கொடுத்துருக்கக்கூடிய இதை நம்ம பார்த்துடுவோம். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து லால இருக்கு அப்படின்றத நான் வந்து ஒரு ஓவரால் அவுட்லைனோட நம்ம பார்த்துட்டு நான் உங்களுக்கு எவ்வளவு நேரம் படிக்கணும், என்னென்ன எப்படி படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஓவராலா நான் சொல்றேன். ஃப்ரெஷர்ஸ் கேனாட் அப்ளை. ஃப்ரெஷர்ஸ் வந்து ஏபிபிக்கு எலிஜிபிள் இல்லை. 5 years எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் எலிஜிபிள். ஸோ இது வந்து பேஜ் நம்பர் 33ல இருந்து சிலபஸ் ஸ்டார்ட் ஆகுது. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்களோட சிலபஸ் இதுதான். ஓகேங்களா? ஜெனரல் சயின்ஸு, கரண்ட் ஈவெண்ட்ஸு, ஜியாகிரபி, ஹிஸ்டரி, இந்தியன் பாலிட்டி தான் கான்ஸ்டியூஷன். இதுல கொடுத்துருக்க டாபிக்கை மட்டும் நீங்க சூஸ் பண்ணி படிங்க போதும். இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பிரியாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா பிரியாம்பிள படிங்க, ஏலியன் ஃபீச்சர்ஸை படிங்க, யூனியன் அண்ட் ஸ்டேட். ஓகேங்களா? யூனியன் அண்ட் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி அந்த டாபிக் படிங்க. இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்களோ கான்ஸ்டியூஷன் அந்த ஏரியாஸ் மட்டும் படிங்க, எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டாம். ஓகேங்களா? மீதி ஹிஸ்டரி, ஜியாகிரபி, கரண்ட் ஈவெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணணும்னா நீங்க வந்துட்டு ஒரு டெய்லி வந்துட்டு நியூஸ் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுங்க. இல்லைன்னா நிறைய டிஎன்பிசி வெப்சைட்லயே ஆகட்டும், நிறைய வெப்சைட்ஸ்ல பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது ஒரு மெட்டீரியல் மாதிரி தருவாங்க. ஒரு 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 மாசத்துக்கு ஒரு 50 பேஜ் இருக்கும். அந்த அந்த டைம்ல வந்து யார் ஏதாவது அவார்டு வாங்கியிருக்காங்களா, அந்த டைம்ல யாராவது ஸ்போர்ட்ஸ் பர்சன், இப்போ ஒலிம்பிக் பத்தி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, உங்களுக்கு ரீசெண்டா நடந்த ஸ்போர்ட்ஸ் பத்தி கேட்பாங்க. அப்புறம் வேர்ல்டு அஃபேர்ஸ் பத்தி கேட்பாங்க, வேர்ல்டு இங்க ஏதாவது வார்ஸ் இருக்கு அதை பத்தி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கரண்ட் ஈவெண்ட்ஸ் இப்ப வந்து இந்தந்த கண்ட்ரில ஏதாவது புதுசா யாராவது அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, இந்தியாவில புதுசா வந்து
இந்த மாதிரி இந்த ஸ்டேட்ல வந்து புதுசாக கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு 6 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ். இதுக்கு முன்னாடி ஒரு 3 மாசம், அடுத்தது அடுத்த 2 மாசத்துக்கு. ஏன்னா அந்த அந்த ரெண்டு ரெண்டு மாசத்துலயே நமக்கு கொஸ்டின் வந்து ப்ரிப்பேர் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க நவம்பர் பாதி வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கோங்க. ஒரு 5 to 6 மந்த் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சார் வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு 50 பேஜ் இருக்கும். அதுல இருந்து நம்ம வந்து ஒரு 7-8 கொஸ்டின்ஸ் அதுல ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டும் கொஞ்சம் ஈஸியான ஏரியா தான். ஓகேங்களா? ஹிஸ்டரியிலேயே கொஞ்சம் ஈஸியான ஏரியா தான் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் தான். அதுல வந்து நம்ம இந்திய சுதந்திரத்துல என்னென்னலாம் போராட்டம் நடந்துச்சு அதை பத்தி கொஞ்சம் இருக்கும். அந்த யூனிட் கொஞ்சம் ஈஸியா நீங்க ஸ்கோர் பண்ணலாம். அடுத்தது ஸ்கோரிங் ஏரியா என்னன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிக்கு 25 மார்க் இருக்கு. அதனால அந்த 25 மார்க்குக்கு நம்ம எப்படி ஸ்கோர் பண்ணோம் அப்படின்றத மைண்ட்ல நல்லா கிளியரா வச்சுட்டு அதை நீங்க ஸ்கோர் பண்ணுங்க. இந்த ஏரியாஸ் எல்லாம் இந்த ஏரியாஸ் நான் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றேன், சார் சொல்றதுக்கு முன்னாடி ஜெனரல் ஸ்டடீஸ் பத்தி அவுட்லைன் கொடுக்க போற சார் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஏன் சொல்றேன்னா, இந்த ஏரியாஸ் எல்லாம் ஆக்சுவலா நான் ஜெனரல் ஸ்டடீஸ் படிச்சுட்டு இருந்தப்ப ஈஸியா ஃபீல் பண்ண ஏரியாஸ். ஸோ நம்மளுக்கு லா படிக்கிறவங்களுக்கு இந்த ஏரியாஸ் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதும், இந்தியன் பாலிட்டி கான்ஸ்டியூஷன் படிக்கிறதும், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் படிக்கிறதும், அடுத்தது ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி படிக்கிறதும் ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு 4 யூனிட்டையும் நம்ம கிளியர் கட்டா படிச்சிட்டோம்னா அதுல இருந்து நம்ம எவ்வளவு ஸ்கோருக்கு ரீச் ஆயிடலாம்னா அந்த 135 இருந்து 150க்கு ரீச் ஆயிடலாம். அதுக்கு மேல இருக்கிற 50 மார்க்கு ஜென்ரல் சயின்ஸ், ஹிஸ்டரி, அதை வச்சு எக்கனாமிக்ஸ் அதுல இருந்து வரப்போகுது, ஜியாகிரபில இருந்து. அந்த 50 மார்க்கை நம்ம வந்து அங்கங்க முக்கியமான ஏரியாஸ் மட்டும் சார் சொல்ற இடத்துல வந்து பாத்துக்கிட்டோம்னா மீதி இருக்க ஏரியாஸ் எல்லாம் இந்தியன் பாலிட்டி, கரண்ட் ஈவெண்ட்ஸ், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், ஆப்டிடியூட், இதை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து ஈஸியா இருக்கிற ஏரியா, ஸ்கோரிங் ஏரியா. ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? லா ஓரியன்டா இருக்கும், அது ஈஸியா தான் இருக்கும். ஆப்டிடியூட்ல பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் ஒரு யூனிட்டா கொடுத்துருக்காங்க. சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குதல், பர்சன்டேஜ்னா சதவீதம், இந்த HCF, LCM, மீசிமா மீப்பாவான்னு சொல்லுவாங்க இல்லையா, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், தனி வட்டி, கூட்டு வட்டி, இந்த மாதிரி வந்து ஒரு சிம்பிளான மேக்ஸா தான் மோஸ்ட்லி இருக்கும் நம்மளுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருந்தாலும். ஸோ அதுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சார் சொல்லுவாங்க. சிம்பிளான ஏரியா அது. ஸோ இதுலயும் நம்ம மெயின்ஸ்ல வந்து ப்ரிலிம்ஸ்ல வந்து ஈஸியா ஸ்கோர் பண்றதுக்கு இதுவும் ஒரு நல்ல ஏரியா. ஸோ இதுதான் ஜென்ரல் ஸ்டடீஸ் பத்தி எனக்கு தெரிஞ்ச அவுட்லைன். ஓகேங்களா? இப்ப நான் வந்துட்டு நம்ம லாக்குள்ள நம்ம கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். லாவை பார்த்தீங்கன்னா 4 யூனிட்டா பிரிச்சிருக்காங்க. டவுட்ஸ்லாம் நான் லாஸ்ட்ல கிளியர் பண்றேன் சார். இப்ப நம்ம கிளாஸ் முடிச்சோம். லால பாத்தீங்கன்னா 4 யூனிட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 4 யூனிட் இருக்கு. ஃபர்ஸ்ட் யூனிட் பாத்தீங்கன்னா இந்தியன் பீனல் கோடு, பாரதிய நியாய சங்கீதா, இந்த 2 இருக்கு. செகண்ட் யூனிட்ல சிஆர்பிசி, பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதானா சிஆர்பிசியோட நியூ ஆக்ட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், பாரதிய சாட்சி அதிநியம் அதோட நியூ ஆக்ட். ஸோ ஏபிபி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன ஆட் பண்ணிட்டாங்கன்னா நியூ கிரிமினல் படிக்கணும், ஓல்டு கோர்ஸையும் நம்ம வந்து படிச்சாகும். ஸோ இந்த 2 இதையும் கம்பைன் பண்ணி நம்ம வந்து படிச்சுக்கணும். நான் ஃபர்ஸ்ட் ஐபி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நான் வந்து பாரதிய நியாய சங்கீதாக்கு வரேன் அப்படின்னு நீங்க செப்பரேட் பண்ணி படிக்காதீங்க. இந்த லாவை ரெண்டுலையுமே கிட்டத்தட்ட ஒரே இன்கிரீடியன்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி ஒன்றுதான், சேஞ்சஸ் அங்கங்க இருக்கும். அதனால நீங்க அந்த சேஞ்சஸ் தெரிஞ்சுக்கணும்னா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ உங்களுக்கு வந்து டைமும் சேவ் ஆகும். இதுக்கு தனியா ஒரு டைம் வந்து ஃபர்ஸ்ட் இருந்து படிச்சுட்டு இருக்கிறதுக்கும், ஐபிசி ஒரு டைம் நான் தனியா படிக்கிறேன், அடுத்து பிஎன்எஸ் ஒரு டைம் நான் தனியா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டைமை வந்து நம்ம லென்த்தியா எடுத்துட்டு போறதுக்கு பதிலாக ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிச்சிட்டோம்னா நம்ம மைண்ட்லயும் அப்படியே ஸ்டோர் ஆயிக்கும். கிளாஸஸ் முடிஞ்ச உடனே டவுட்ஸ் கேட்கலாம் எல்லாருக்குமே ஆன்சர் பண்றேன். ஸோ இதுவும் சைட் பை சைட் போயிட்டு இருக்கும். அதோட கம்பேரிசனா நீங்க வந்து நியூ ஆக்டையும் படிச்சிட்டீங்கன்னா ரெண்டுமே கம்பேர் பண்ணி படிக்க உங்களுக்கு கிட்டத்தட்ட ஈஸியா முடிச்சிடலாம். ஸோ அடுத்தது ப்ரிலிம்ஸ்ல வந்து 4 யூனிட் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் வந்துட்டு ஐபிசியும் பிஎன்எஸும். அடுத்த யூனிட் பாத்தீங்கன்னா சிஆர்பிசியும் இந்தியன் எவிடன்ஸும் பிளஸ் வந்து அதோட நியூ கிரிமினல் லாஸோட. அடுத்த 25 கொஸ்டின்ஸ் எதுல இருந்து வருதுன்னா அடுத்த யூனிட்ல கான்ஸ்டியூஷன்ல ஸ்பெசிஃபைடு போர்ஷன்ஸ். சரிங்களா? கான்ஸ்டியூஷன்ல வந்து எல்லா போர்ஷனுமே கிடையாது, ஸ்பெசிஃபைடான போர்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து படிக்கணும் அவசியமே கிடையாது. என்னென்ன போர்ஷனு? ப்ரியாம்பிள்,
ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பிரியாம்பிள்ல எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஒரு சின்ன ஒரு பேராகிராஃப் தான். அதை நம்ம கிளியரா படிச்சுக்கலாம். ஓகேங்களா? அது படிச்சுக்கோங்க. அடுத்தது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதுவும் ஒரு ஸ்மாலான போர்ஷன். எல்லாருமே வந்து காலேஜ்ல இருந்து படிச்சுக்கக்கூடிய ஏரியா. ஆர்டிகல் வந்துட்டு நம்ம வந்து 12ல இருந்து 35 வரைக்கும் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை படிச்சுக்கணும். அடுத்தது 36ல இருந்து 51 இருக்கக்கூடிய டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அடுத்தது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்றது ஆர்டிகல் 51A மட்டும். ஓகேங்களா? அந்த போர்ஷன். அதுக்கு அடுத்து ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்ஸ். ஸோ ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டோட ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் மட்டும் கேட்டிருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ஆர்டிகல் 32, ஆர்டிகல் 226 ஹை கோர்ட். இவ்வளவுதான். இந்த ஒரு 50 ஆர்டிகல்ஸ் தான் இதுக்குள்ள வரும். ஓகேங்களா? 50 ஆர்டிகல்ஸ் கூட வராது. இந்த ஏரியா மட்டும் படிச்சுக்கோங்க. கான்ஸ்டியூஷன் ஒரு போர்ஷனா கேட்கறாங்க. அந்த 25 கொஸ்டின்ஸ்ல ஒரு 10 கொஸ்டின்ஸ்க்குள்ள இந்த ஏரியால இருந்தே வந்துடும். ஓகேங்களா? ஒரு 8 டு 10 கொஸ்டின்ஸ் வரலாம் இந்த ஏரியால இருந்து. அடுத்தது ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட். ஸோ ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டும் நீங்க வந்து கண்டிப்பா படிச்சுட்டே ஆகும். ஓகேங்களா? ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டும் நீங்க தரவா படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த எது இருக்கு இல்லையா, அதுலயும் வந்து ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டை நீங்க ஃபுல்லா தான் படிச்சாகணும். அதுவும் வந்து ஒரு சின்ன ஆக்ட் தான். ஓகேங்களா? ஒரு மைனர் ஆக்ட் மாதிரி தான். அதையும் நீங்க வந்து ஃபுல்லா தரவா படிச்சிருங்க. அதுல இருந்தும் ஒரு 5 to 8 கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்தது லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட். அதுல இருந்தும் 5 to 8 கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ். அடுத்தது சிபிசில ஸ்பெசிஃபைட் போர்ஷன்ஸ் தான். ஓகேங்களா? நம்மளுக்கு எப்படி ஸ்கூல் படிக்கும் போது வந்து இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதை மட்டும் படிச்சுட்டு வாங்க எக்ஸாம்பிள்னு சொல்றாங்களோ, அதே மாதிரியே கான்ஸ்டியூஷன்ல இருந்தும் சிபிசில இருந்தும் ஒரு ஸ்பெசிஃபைடான போர்ஷன் கொடுத்துட்டாங்க. நீங்க இதை மட்டும் படிச்சுட்டு வாங்க போதும், எக்ஸ்ட்ராலாம் எதுவும் படிக்க வேணான்ட்டு ஒரு 9 டாபிக், ஒரு 11 டாபிக் கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 9, 10, 11. 9 தெரியும் எல்லாருக்குமே. ஓகேங்களா? சூட்ஸ் ஆஃப் சிவில் நேச்சர்ஸ்லாம் எந்தெந்த சூட்லாம் வந்து சிவில் நேச்சர்ல வரும், எதுக்கெல்லாம் சூட் ஃபைல் பண்ணலாம், சிவில் கோர்ட் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றது செக்ஷன் 9. அடுத்தது செக்ஷன் 10 ரெஸ் சப்ஜுடைஸ். ஓகேங்களா? ரெஸ் சப்ஜுடைஸ்னா என்னன்னு தெரியும். ரெஜூடிகேட்டாவுக்கும் வித்தியாசம் என்ன இருக்கும் எல்லாருக்குமே தெரியும். அதை நீங்க படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது ப்ளீடிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ப்ளீடிங்ஸ் படிக்க தேவையில்ல. ஆர்டர் 6 படிக்க தேவையில்ல. பிளைண்ட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் மட்டும். ஓகேங்களா? அடுத்தது சூட்ஸ் பை ஆர் அகேன்ஸ்ட் கவர்மெண்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ். ஓகேங்களா? இந்த ஏர் கெப்பாசிட்டி. ஸோ கவர்மெண்ட் அகேன்ஸ்டா வந்துட்டு சூட் ஃபைல் பண்ற ஏரியா. அடுத்து செக்ஷன் 79 சூட் பை ஆர் அகேன்ஸ்ட் கவர்மெண்டாலேயோ கவர்மெண்ட் அகேன்ஸ்டாவோ சூட் போட்டா என்ன பண்ணும் அப்படின்ற ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய செக்ஷன் 9ஐயும் செக்ஷன் ஆர்டர் 27ஐயும் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு இதுக்கு முன்னாடி சிலபஸ்ல இல்ல, இப்ப எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ இதையும் நீங்க பாத்துக்கோங்க. அடுத்தது செக்ஷன் 80யும் புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. அடுத்தது ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ், இதுவும் புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் சிம்பிளான ஏரியா தான், படிச்சுக்கோங்க. ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ்லாம் பாத்தீங்கன்னா உள்ள போனீங்கன்னா ஒரு 7 ரூல்ஸ் தான் இருக்கும். 7 ரூல்ஸ்லயும் வந்து ஃபர்ஸ்ட் 5 ரூல்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. அதை தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. அடுத்தது இன்ஹரண்ட் பவர்ஸ் ஆஃப் கோர்ட். சிவில் கோர்ட்டோட இன்ஹரண்ட் பவர்ஸ் பத்தி 149யும் 151 வரைக்கும் இருக்கக்கூடியதை படிக்க சொல்றாங்க. அடுத்து கேவியட் 148A. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 செக்ஷனு, ஒரு 4 ஆர்டர், ஒரு 5 செக்ஷனை படிச்சுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிளான போர்ஷன் கொடுத்துருக்காங்க. இது படிச்சாலே எவ்வளவு நம்ம ஸ்கோர் பண்ணலாம், ஒரு 8 to 10 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த யூனிட் 3யும் பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ற ஏரியா. அதே மாதிரிதான் யூனிட் 1ம் அப்படிதான். ஐபிசி மட்டும் நியாய சங்கீதாவோட சேர்ந்து படிச்சீங்கன்னா 25% அழகா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நீங்க எக்ஸாமுக்கு படிக்கிறப்பயே வெயிட்டேஜை புரிஞ்சுட்டு படிங்க. உட்காந்து மைனர் ஆக்ட உட்காந்து வந்து என்ன சொல்றது, சென்ட்ரல் மைனர் ஆக்ட் ஒரு 37 இருக்கு. தமிழ்நாடு மைனர் ஆக்ட் ஸ்கிரீன் விசிபிள் ஆகல. தமிழ்நாடு மைனர் ஆக்ட் ஒரு 17 இருக்கு. ஸோ இவ்வளவுதான் இருக்கு. இவ்வளவு இருக்கு. இந்த 17 மைனர் ஆக்ட் பிளஸ் வந்து இந்த 37 மைனர் ஆக்டையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி எத்தனை மார்க் எடுக்க போறோம் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் மைனர் ஆக்ட்ஸ் யூனிட் 4ல 25 கொஸ்டின் அட்டன் பண்றதும் யூனிட் 1, 2, 3ல வந்துட்டு ஒரு சின்ன ஏரியாஸ். ஓகேங்களா? ஐபிசி படிச்சுட்டு 25 மார்க் ஸ்கோர் பண்றதும் ஒன்னான்னு பார்த்தோம்னா நீங்க டிஃபரன்சியேஷன் இதுல இருந்தே புரிஞ்சுக்கோங்க.
ஸோ யூனிட் 1 தரவு பண்ணியிருக்கோங்க. அந்த 25 மார்க்னா 25 மார்க்குமே நம்ம கையில இருக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி படிங்க. அதே தான் சிஆர்பிசி படிக்கும் போதும் எவிடன்ஸ் படிக்கும் போதும் அதுல 25 கொஸ்டின் சிஆர்பிசி எவிடன்ஸ் பிளஸ் நியூ ஆக்ட். நியூ ஆக்ட்ன்ற தனி புக்லாம் கிடையாது, பழைய ஆக்ட்ல இருக்கிறதே தான் இருக்கு. நம்பர்ஸ் தான், ஆர்டர்ஸ் வந்து சீக்வன்ஸ் மாதிரி இருக்கும், சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அதுவும் அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் என்னன்னு நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணி அங்கங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா, செக்ஷன்ஸ் ஆர்டர்ஸ்லாம் கொஞ்சம் மாத்தி படிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டுமே ஈஸி தான். நீங்க ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு வந்து நம்ம புதுசா படிக்கணும்னா யாருமே எதுவுமே நினைக்காதீங்க. அதுல இருக்கிற லாவே தான் இதுலயும் இருக்கு. நேம் மாத்திருக்காங்க, சில செக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க, மற்றபடி பெரிய சேஞ்சஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அதனால பழைய ஆக்ட் படிக்கிறதும் புது ஆக்ட் படிக்கிறதும் ஒண்ணுதான் கிட்டத்தட்ட. ஸோ இதுல ஒரு 2 ஆக்ட் யூனிட் 2ல, யூனிட் 1ல ஒரே ஒரு ஆக்ட். இதை படிச்சு நம்ம 50 மார்க் ஸ்கோர் பண்ண போறோம். 50 கொஸ்டின் இதுல இருந்து மட்டும்தான் வரும். ஓகேங்களா? அடுத்தது யூனிட் 3ல இந்த கான்ஸ்டியூஷன்ல ஒரு குறிப்பிட்ட போர்ஷனு, சிபிசில ஒரு குறிப்பிட்ட போர்ஷனு, அடுத்தது எக்ஸ்ட்ரா ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட், லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட், இதை மட்டும் படிச்சாலே 25 கொஸ்டின் ஸ்கோர் பண்ண போறோம். ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க். 100 கொஸ்டின் கரெக்டா போட்டீங்கன்னா 200 மார்க். ஓகேங்களா? ஸோ அந்த 100 கொஸ்டின் கரெக்டா போட்டீங்கன்னா 200 மார்க் இல்ல 150 மார்க். ஓகேங்களா? ஸோ அந்த 150 மார்க் உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னா அதுல 75 மார்க் வந்து எதுலயே இருக்கு. 75 இன்ட்டு 1.5 போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 100 மார்க்குக்கு மேல எதுல இருந்து மட்டுமே இருக்குன்னா இந்த யூனிட் 1, 2, 3ல இருந்து மட்டுமே இருக்கு. அதே அடுத்து லாஸ்ட் யூனிட்ல இவ்வளவு ஆக்ட் இருக்கே, நம்ம இவ்வளவு ஆக்டிங் எப்படி படிக்கிறது அப்படின்னு நீங்க எதுவும் நினைக்காதீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுங்க. நான் வந்து மைனர் ஆக்ட் வந்து நிறைய இருக்கிறனால மைனர் ஆக்ட படிக்கவே வேண்டாம்னு சொல்லல. ஓகேங்களா? நம்ம ஏபிபியா எங்க போய் ஏபிபியா வந்து நம்ம இது பண்ண போறோம் அப்படின்னா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல. மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல உங்க இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு, நல்ல கிரிமினல் சைட்ல நல்ல ப்ராக்டிஸ் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு எந்தெந்த மைண்ட் ஆக்ட்ல இந்த மைண்ட் ஆக்ட கொடுத்து இதெல்லாம் நீங்க ரெகுலரா எந்தெந்த மைண்ட் ஆக்ட் கோ த்ரூ பண்றீங்க கோர்ட்ல வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க கிட்ட ஒண்ணு கொடுங்க. அடுத்தது நீங்க எடுங்க ஏபிபியோட ப்ரீவியஸ் இயர் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே, ப்ரீவியஸ் இயர் மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே எல்லாமே எங்க இருக்கு? டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்லயே இருக்கு. 2 லிங்க் இருக்கும். ஒன்னுல போனீங்கன்னா பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் மட்டும் வரும், 2012 அண்ட் 2011 கொஸ்டின்ஸ் மட்டும் வரும். அதுக்கடுத்து இன்னொரு லிங்க்ல போனீங்கன்னா நியர்பையா நடந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே வந்துடும். ஏபிபி கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் 2 கொஸ்டினுமே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எந்தெந்த மைண்ட் ஆக்ட்ல இருந்து அதிகமா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னு பாருங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நீங்க அந்த அனலைஸ் பண்ணிட்டீங்கனாலே தெரிஞ்சிடும். இந்த மைண்ட் ஆக்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண முடியறது சாத்தியம் கிடையாது. ஆனா எதை நம்மளால படிக்க முடியும், எதெல்லாம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இந்த 37 மைண்ட் ஆக்டையும் நம்ம வந்து கரைச்சு குடிச்சாகணுமா அப்படின்னா தேவை கிடையாது. இந்த 17 மைண்ட் ஆக்டையும் நம்ம கரைச்சு குடிக்கணுமானா தேவை கிடையாது. எதுல ஃபோக்கஸ் அதிகமா இருக்குன்னு பாருங்க பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்ல. பார்த்துட்டு அதுதான் உங்களுக்கு எங்க வரும்னா அந்த பிலிம்ஸ்ல 25 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க இல்லையா, அந்த ஏரியாஸ்ல இருந்தா ஒரு 20 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஸோ எல்லாத்தையும் படிச்சுட்டு நம்ம ஒண்ணு விடாம 37 ஆக்ட், இதுல ஒரு 17 ஆக்ட படிச்சுட்டு 25 மார்க் ஸ்கோர் பண்றதுக்காக டார்கெட் பண்ணிட்டு அதுல இருந்தாலும் ஒரு மிஸ்டேக்கா ஒரு 5 மார்க் போயிடும், 5 கொஸ்டின்ஸ் போயிடும். அந்த 5 கொஸ்டினை விட்டுட்டு 20 மார்க் ஸ்கோர் பண்றது பெஸ்டா, இல்ல நான் வந்து ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் படிக்கிறேன், இதுல வந்து ஒரு 37 ஆக்ட் இருந்து ஒரு 15 ஆக்ட் ஷார்ட் அவுட் பண்ணிக்கிறேன், இந்த இதுல இருந்து ஒரு 17 ஆக்ட்ல இருந்து ஒரு 10 ஆக்ட் ஷார்ட் அவுட் பண்ணிக்கிறேன், ஷார்ட் அவுட் பண்ணிட்டு இதுல இருந்து மட்டும் நான் படிக்கிறேன், இதுல இருந்து படிச்சு நான் எத்தனை மார்க் ஸ்கோர் பண்ண போறேன்? 25 மார்க் அட்டன் பண்ண போறேன். கண்டிப்பா உங்களுக்கு 20 மார்க். எல்லாத்தையும் படிக்கிறவங்களும் 20 கொஸ்டின் தான் அட்டன் பண்ண போறாங்க. நம்ம ஃபில்டர் பண்ணி ஸ்ட்ராட்டஜியோட கொஸ்டின் பேப்பர் எல்லாம் பார்த்து இவ்வளவு இதுல இருந்தா கொஸ்டின்ஸ் வருது. எஸ்சி/எஸ்டி ஆக்ட்ல இருந்தா கொஸ்டின் வருது, என்டிபிஎஸ் ஆக்ட்ல இருந்தா கொஸ்டின் வருது. அதே பிபார் தமிழ்நாடு ஆக்ட்ல பாத்தீங்கன்னா குண்டாஸ் ஆக்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் வருது, ப்ரொஹிபிஷன் ஆக்ட்ல இருந்து கொஸ்டின் வருது, கேமிங் ஆக்ட்ல இருந்து வருது, 30 போர்டு ஆக்ட்ல இருந்து வருது. ஸோ எதுல இருந்து வருது அப்படின்னு நீங்க பார்த்துட்டு அந்த போர்ஷன் எல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் படிச்சுட்டு ப்ரிலிம்ஸ்ல நம்ம வந்து மற்ற போர்ஷனை கவர் பண்ணாம விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு இந்த யூனிட் 1, 2, 3ல 75 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ நம்ம 25 கொஸ்டின் மைண்ட் ஆக்டே படிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம இந்த 75 கொஸ்டினுக்கான இதை நம்ம விட்டுருவோம். ஸோ அந்த இதை நீங்க போகாதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த யூனிட் 1, 2, 3 இதுக்கு ஸ்பெசிஃபைடா ஒரு டைம் கொடுங்க. காலையில ஆரம்பிக்கிறீங்கன்னா ஐபிசி 2 மணி நேரம் எடுத்து படிச்சுக்கிட்டே இருங்க, விட்டுறாதீங்க. அடுத்தது
யூனிட் 2 எடுக்கிறீங்கன்னா அதுல வந்துட்டு எவிடன்ஸ்க்கு ஒரு 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 1 to 1.5 மணி நேரம் கொடுக்குங்க. அடுத்தது சிஆர்பிசிக்கு ஒரு 1.5 மணி நேரம் கொடுக்கும் டெய்லி. அதுக்கு அடுத்தது இந்த யூனிட் 3ல பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனுக்கு டெய்லி ஒரு ½ மணி நேரம் கொடுங்க, ஒரு 3/4 மணி நேரம் கொடுங்க, 45 மினிட்ஸ் கொடுங்க. அடுத்தது சிபிசிக்கு ஒரு 45 மினிட்ஸ் கொடுங்க. அதுக்கு அடுத்தது இந்த 2 ஆக்ட் இருக்கு இல்லையா, இந்த 2 ஆக்டுக்கும் சேர்த்து ஒரு நாளைக்கு ½ மணி நேரம். இது ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டும் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்டும் ஒரு நாளைக்கு ½ மணி நேரம். அதுக்கு அடுத்தது சென்ட்ரல் மைனர் ஆக்ட், ஸ்டேட் மைனர் ஆக்ட், இது ரெண்டுக்குமே சேர்த்து ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம். ஸ்டேட் மைனர் ஆக்ட்ல தமிழ்நாடு ஆக்டுக்கு ஒரு மணி நேரம், சென்ட்ரல் மைனர் ஆக்டுக்கு ஒரு மணி நேரம். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் மினிமம் 2 மணி நேரமா கொடுக்கும். ஓகேங்களா, ஒரு மினிமம் 2 மணி நேரம் கொடுத்துட்டு அந்த இது யூனிட் 2 சிஆர்பிசி எவிடன்ஸ்க்கு மட்டும் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு 3 மணி நேரம் கொடுக்கும். இதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீதி வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் ஃபுல்லாவே சேர்த்து. ஓகேங்களா, ஜென்ரல் ஸ்டடிஸ்ன்றது ஒரு வேஸ்டான சிலபஸ். நான் இதை கம்ப்ளீட் பண்றேன், நான் ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்படியே கொடுத்து படிச்சுதான் ஆவேன் அப்படின்னு படிச்சீங்கன்னா நீங்க இதுல 100 மார்க் ஸ்கோர் பண்றத மிஸ் பண்ணிடுவீங்க, பாத்துக்கோங்க. ஸோ நம்ம அப்ரோச் எதுல இருக்கணும்னா, ஏன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ்ன்றது நீங்க சயின்ஸ் புதுசா படிப்பீங்க, அடுத்து ஜியாகிரபி புதுசா படிப்பீங்க, ஹிஸ்டரி புதுசா படிப்பீங்க. இதெல்லாம் நம்ம படிச்சு ஸ்கோர் பண்றத வந்து மனசுல வச்சுட்டு நம்ம வந்து இந்த 100 மார்க்கை விட்டுறக்கூடாது. ஸோ இதுல நான் எதுக்கு மெயினா கொடுக்க சொல்லிட்டேன்னா, ஆப்டிடியூடுக்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கொடுக்கலாமான்னா கொடுக்கலாம். ஆப்டிடியூடு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது ஆப்டிடியூடு கொடுக்கணும், 1 மணி நேரம் டு 1.5 மணி நேரம். மற்ற எல்லாத்துக்குமே சேர்த்து கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் சேர்த்து இந்தியன் பாலிட்டி, இண்டிபெண்டன்ஸு, இது ஹிஸ்டரி எல்லாருக்குமே சேர்த்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கொடுக்க போதும். அதுக்கு மேல கொடுக்காது. கொடுத்தீங்கன்னா நீங்க இந்த ஆப்டிடியூடுக்கு கொடுக்குற டைமும் இந்த ஐபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸு, கான்ஸ்டியூஷனு, சிபிசி, மைனர் ஆக்ட்ஸ் இதுக்கு கொடுக்குற டைம் குறைஞ்சிட்டு இதுல அப்படியே நம்மளுக்கு வந்துட்டு இதோட மார்க் டிகிரி லா பேப்பர்ல குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால உள்ள வர்றது கஷ்டம். உள்ள வந்தாலுமே ஜிஎஸ் படிச்சுட்டு உள்ள வந்துட்டு மெயின்ஸ்ல என்ன சிலபஸ் தான் இருக்கு, நம்மளுக்கு உள்ள லா மட்டும்தான், ஜெனரல் ஸ்டடிஸே கிடையாது. அப்படின்னும் போது ஜெனரல் ஸ்டடிஸ் நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டோம்னா திரும்ப எல்லாமே லா மட்டும் மெயின்ஸ்க்கு படிக்கும் போது புதுசாயிரும். ஸோ நீங்க ஃபோக்கஸ் ஃபுல்லா எதுல பேசிக்கா இருக்கணும்னா லால இருக்கணும். லால 100 மார்க் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட். அதுலயும் அந்த ஃபர்ஸ்ட் 3 யூனிட் தான் ஸ்பெசிஃபிக்கான டார்கெட். ஓகேங்களா, மைனர் ஆக்டுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறீங்கன்னா ரொம்ப 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 கம்மியா கொடுக்க போறீங்க. என்ன எப்படி கொடுக்க போறீங்கன்னா, பழைய கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு எந்தெந்த ஆக்ட்ல இருந்து எந்தெந்த மைனர் ஆக்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் ரெகுலரா வருதோ அந்த ஆக்டை மட்டும் இப்போதைக்கு படிக்க போறீங்க. நான் இப்போதைக்கு சொல்றேன் எக்ஸாமுக்காக. மெயின்ஸ் அப்ப நீங்க வந்துட்டு திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்க அதுல இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிங்க, தப்பு கிடையாது. இப்ப இருக்கிற டைம் கன்ஸ்ட்ரைன்ட்டுக்கு நீங்க இப்படி ப்ரிப்பேர் பண்ணா மட்டும்தான் ஓவராலா எல்லா சிலபஸுமே கம்ப்ளீட் பண்ண முடியும். அடுத்தது ஜெனரல் ஸ்டடிஸும் சொல்லிட்டேன். ஜெனரல் ஸ்டடிஸ்ல ஆப்டிடியூடு முக்கியம். ஏன்னா ஆப்டிடியூடுக்கு நம்மளுக்கு வந்து யூனிட் 10க்கு பாத்தீங்கன்னா 25 மார்க் இருக்கு. மத்த எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி, கரண்ட் ஈவெண்ட்ஸ் யூனிட் 2 கரண்ட் ஈவெண்ட்ஸ், யூனிட் 5 இந்தியன் பாலிட்டி, யூனிட் 7 இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஈஸியா இருக்கிற ஏரியாஸ். ஸோ இதை நீங்க கொஞ்சம் படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 150 கொஸ்டினுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆயிருங்க. 150 கொஸ்டினுக்கு ப்ரிப்பேர் ஆகி நீங்க அட்டன் பண்ணி ஒரு 140 போட்டிங்கன்னா கூட நம்ம வந்து அந்த 510 இதுக்குள்ள போயிடலாம். ஓகேங்களா, 510க்குள்ள போயிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம மெயின்ஸ் அப்ப நம்ம இந்த இதை ஃபாலோ பண்ணி நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா, ஓகேங்களா, இந்த இதை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி நான் வந்து ஒரு 150 கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டா போட்டேன்ப்பா அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து மெயின்ஸ் போவீங்க. நீங்க அதுல எந்த ஒரு செகண்ட் தாட்டுமே வைக்காதீங்க, எஃபோர்ட் போடுங்க, உழைப்ப நம்புங்க. கடைசி வரைக்கும் நான் வந்து கண்டினியூஸா படிக்கிறேன், எந்த ஒரு கேப்புமே விடல, ரெஸ்ட்ன்றது இந்த 3 மாசம் எனக்கு கிடையாது அப்படின்னு நீங்க படிச்சிட்டீங்கன்னா நீங்க வந்து நான் வந்து ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வரட்டும் ஏபிபி மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்றேன்னு உட்கார மாட்டீங்க. ஏபிபி ப்ரிலிம்ஸ் முடிச்ச அடுத்த நாள்ல இருந்து நீங்க மெயின்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா மெயின்ஸ் உங்களோட இதை நீங்க பின்னாடி பாத்துக்கலாம். ரிசல்ட் வர வரைக்கும் யாருமே வெயிட் பண்ணாதீங்க. ஏபிபி ப்ரிலிம்ஸ் முடிஞ்சிருச்சு, நான் ரிசல்ட் வரட்டும், ரிசல்ட் வந்தோன்னா நான் வந்து
ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி மெயின்ஸுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறேன். ரிசல்ட் வர எப்படி இருந்தாலும் 1 மந்த் 2 மந்த் ஆயிரும். அந்த 1 மந்த் 2 மந்த் நம்ம வேஸ்ட் பண்ணாம அந்த கேப்ல நம்ம வந்துட்டு திரும்ப மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாலே, ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச அடுத்த நாள்ல இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாலே, ரிசல்ட் கண்டிப்பா பாசிட்டிவா நினைச்சு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாலே, கண்டிப்பா நம்ம வந்துட்டு ஏபிபியை ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். அடுத்தது இவ்வளவுதான் நான் சொல்ல வந்தது. அதே மாதிரி நம்ம எங்க கிளாஸ் போறீங்க என்ன பண்ணீங்கனாலும் நம்ம படிக்கிறதுன்றது கிளாஸுக்கு சைட் பை சைடா வச்சுட்டு கிளாஸ் ஒரு விஷயம் எடுக்கிறாங்களா அது நம்ம மைண்டை ரிஃப்ரெஷ் பண்ணி விட்டுரும். அதை நம்ம வந்து படிக்கணும். ஆனா அதை தாண்டி நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னைக்கு கிளாஸ் லெசன் எடுத்து முடிச்சாதான் இந்த டாபிக் எடுத்தாதான் நான் படிப்பேன். ஜென்ரல் எக்ஸெப்ஷன்ஸ் ஐபிசில ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஐபிசி ஏரியாவுக்கு கிளாஸ் யாராவது வந்து எனக்கு எடுத்து சொல்லி கொடுத்தவொன்னே தான் நான் படிப்பேன். இல்லைன்னா அந்த ஏரியா நான் தொட மாட்டேன். டெய்லி 1 hour கிளாஸ் சொல்லி கொடுக்கறத மட்டும் தான் நான் படிப்பேன்னு படிச்சீங்கன்னா நீங்க வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து அதுக்கு வந்து பத்தவே பத்தாது. நம்ம எப்படி படிக்கணும்னா கிளாஸ் வந்து ஒரு சைட் பை சைடா வச்சு நம்மளுக்கு ஒரு 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 சைட் பை சைடா வச்சுட்டு நம்மளுக்கு ஒரு உந்து சக்தியா தான் அதை யூஸ் பண்ணுமே ஒழிய நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அதையே ரிலே பண்றேன் அப்படின்னா அப்படி படிச்சீங்கன்னா உங்களால கண்டிப்பா வந்து சக்சஸ் பண்றது ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா ஒரு 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 நாளைக்கு ஒரு ஒரு 8 to 10 மணி நேரம் படிக்க வேண்டிய சப்ஜெக்ட ஒரு மணி நேரம் கிளாஸ்னால நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இதை நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அந்த இது போதும்னு நினைச்சு நீங்க உட்கார முடியாது. அதை அவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. ஸோ நீங்க சைமல்டேனியஸா நீங்க தனியா உட்காந்து எக்ஸ்ட்ரா படிக்க ஆரம்பிச்சு கிளாஸ் பார்க்கட்டு போயிட்டு இருக்கட்டும். நீங்க எக்ஸ்ட்ரா வந்து படிச்சுக்கிட்டே இருக்கும். எங்க கிளாஸ் போனீங்கனாலும் உங்களுக்கு இதுதான். நீங்க என்ன கிளாஸ் போச்சுனாலும் உங்களோட ஸ்டடி வந்துட்டு சைட் பை சைட் போய்கிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்க பாத்துக்கோங்க. ரெகுலரா வந்து கிளாஸ் ஒரு எதுவா இருந்தாலும் இருக்கிற லீவ்லாம் ஆயுத பூஜைக்கு நிறைய லீவ் வரும். எல்லாமே இப்ப என்னன்னா ப்ராக்டிசிங் அட்வொகேட்டா இருக்கனால இப்ப நான் வந்து படிக்க கஷ்டமா இருக்கு. எப்படி நான் இவ்வளவு கம்ப்ளீட் பண்ணுவேன்னா இன்னொரு பக்கத்துல இருக்க அட்வொகேட்டுக்கும் அதே பிரச்சனை தான் இருக்கு. அவரும் 5 years எக்ஸ்பீரியன்ஸோட தான் இருக்க போறாரு. அவருக்கும் ஃபேமிலி இருக்கும். அவருக்கும் வந்துட்டு பர்சனல் லைஃப் இருக்கு. ஸோ அவரும் இந்த கஷ்டத்துல தான் படிக்க போறாரு. ஸோ நமக்கு இருக்கிற கஷ்டம் எல்லாருக்குமே இருக்கதான் போகும். அதனால வந்து நம்ம கிளியர் பண்றது கஷ்டம். அதனால நம்ம வந்து கொஞ்சம் படிக்கிறத வந்து கொஞ்சம் பொறுமையா படிப்போம் அப்படின்ற மாதிரி யாரும் இருக்க வேண்டாம். எல்லாரும் இதே கஷ்டத்தோட தான் உள்ள வர போறாங்க. ஸோ அந்த கஷ்டப்படுற பீரியட்ல நான் வந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நான் வந்து படிச்சு முடிச்சிடறேன்னு யார் இறங்குறாங்களோ அவங்க எல்லாம் ஈஸியா கிளியர் பண்ணிடுவாங்க. கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஈஸியா கிளியர் பண்ணுங்க. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. ஒரு நாளைக்கு மினிமம் கிடைக்கிற டைம் எல்லாம் கோர்ட்டுக்கு போறீங்களா, கோர்ட்ல வந்துட்டு காலிங் ஹவர்ஸ்ல உட்காந்துருக்கீங்களா, காலிங் ஹவர்ஸ்ல உங்க கட்டு ரீச் ஆகிற வரைக்கும் பக்கத்துல ஒரு பேரக்ட் வச்சுக்கோங்க. பேரக்ட் வச்சு சைட் பை சைட் அப்படியே திருப்பிட்டே இருங்க. காலிங் ரீச் ஆயிட்டு காலிங் முடிச்சிட்டீங்களா, அதுக்கடுத்து ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்குது, அந்த ஃப்ரீ டைம்ல படிக்க. இந்த மாதிரி ஃப்ரீ டைம் கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கிற டைம் எல்லாம் நம்ம வந்து காலிங் வர வரைக்கும் நம்ம பக்கத்துல ஒரு அட்வொகேட் கிட்ட உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இல்லாம இல்ல வந்து நான் போயிட்டு வேற ஏதோ டைம் வேஸ்ட் பண்ணாம கிடைக்கிற ஒவ்வொரு டைமும் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஒரு ஒரு அந்த டைம் படிக்கிறோம், அந்த டைம்ல ஒரு ½ hour டைம் கிடைக்குது காலிங் ஹவர்ஸ் அப்படின்னா அந்த ½ hourல வந்து ஒரு நாளைக்கு ½ hour அந்த மாதிரி போகுது அப்படின்னா 90 நாளைக்கு எவ்வளவு நேரம் போகும்னு யோசிச்சு ஓகேங்களா. 2 நாளைக்கு 1 மணி நேரம் ஓகேங்களா, 10 நாளைக்கு 5 மணி நேரம் ஓகேங்களா, ஒரு மாசத்துக்கு ஒரு 15 மணி நேரம் போகுது ஓகேங்களா. ஒரு மாசத்துக்கு 15 மணி நேரம் கிடையாது. என்ன சொல்றது, ஒரு 5 நாள் போகுது ஓகேங்களா. நீங்க 5 நாள் எவ்வளவு படிப்பீங்களோ அந்த நாள் வந்து ஒரு நாளைக்கு நீங்க ½ hour வேஸ்ட் பண்ணீங்கன்னா போயிடும். 5 நாள் படிக்கிற விஷயம் ஒரு நாள் ½ hour நீங்க வேஸ்ட் பண்ணீங்கன்னா போயிடும். ஸோ ஒரு 5 நாள் நீங்க எக்ஸ்ட்ரா படிச்சீங்கன்னு நினைச்சுக்கோங்க மத்தவங்களை விட. ஸோ கிடைக்கிற ஒவ்வொரு டைமையுமே நாங்க மைன்யூட்டா யூஸ் பண்ணி கிளியர் பண்ணுங்க. ஏன்னா ஏபிபி எக்ஸாம் படிக்கிறவங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்ஸ். எல்லாருமே கோர்ட் போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். கோர்ட் போறதுனால என்னால படிக்க முடியாதீங்க. ஏன்னா கோர்ட் போறவங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா கோர்ட் போறவங்களால ஃபுல் டைமா உட்காந்து படிக்க முடியுது. நான் ரெகுலரா போவதுனால ரெகுலரா கோர்ட் போறவங்களுக்கு அவங்க கோர்ட்ல போய் போய் என்னென்ன இது ரெகுலரா யூஸ் பண்றோம், கோர்ட்ல வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல என்னென்னலாம் நம்ம டெய்லி ரெகுலரா டே பேஸ்ல வருது அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. அப்ப உங்களுக்கு பேரக்ட் எடுத்து அதுக்குள்ள போகும்போது நீங்க இன்னும் டீப்பா போயிட்டு அதை நீங்க ஈஸியா கிராஸ் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியா வந்து எந்த ஏரியாவுக்கு இருந்து கொஸ்டின்ஸ் வரும்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே ஈஸியா இருக்கும். ஸோ ஆல் த பெஸ்ட் ஆல். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒரு 2 to 5 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அடுத்தது ஜென்ரல் ஸ்டடிஸ் பத்தி சார் ஒரு வரி கொடுப்பாங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்க டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம்.
சார் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் சார். ஃபர்ஸ்ட் வந்து ஏபிபி ஆஸ்பிரன்ஸ் கேட்டுக்கோங்க. எஸ் மேம், சொல்லுங்க மேம். சார் எனக்கு பாத்தீங்கன்னா நான் படிக்கிறது இங்கிலீஷ்ல படிச்சா புரியுது. ஆனா எழுத வரும்போது எனக்கு இங்கிலீஷ்ல அந்த அந்த வார்த்தையெல்லாம் கரெக்டா போட்டு எழுத தெரியல. அப்ப எது எனக்கு பெஸ்டா இருக்கும் நான் எக்ஸாம் எழுதுறப்ப? மெயின்ஸ்க்காக கேக்குறீங்களா? ஆமாங்க ஏன்னா சார். ப்ரிலிம்ஸ்ல வந்து நம்மளுக்கு 1 மார்க் தான் வரப்போகுது. மெயின் எக்ஸாம் எழுதுதான் சார் கேக்குறேன். ஓகே மேம். லாஸ்ட் டைமும் இந்த தமிழ்லயே எழுதலாம். இஷ்யூனால தான் எனக்கு மெயின் வந்து ஆக்சுவலா நான் உங்களுக்கு தெரியல. அந்த அந்த இங்கிலீஷ்ல தான் படிக்கிறீங்க. ஆனா அந்த வார்த்தைக்கான தமிழ் வார்த்தைலாம் உங்களுக்கு தெரியும்ல? தெரியும் சார். அப்ப நீங்க தமிழ் எழுதுங்க மேம், தப்பே இல்ல. ஏன்னா இப்ப எல்லாருக்குமே இங்கிலீஷ்ல தான் படிச்சாகணும். ஏன்னா பேராக்ஸ் எல்லாமே புரியுற மாதிரி இங்கிலீஷ்ல நல்லா இருக்கு. தமிழ் பேராக்ஸ்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். எஸ் சார். அதனால நீங்க வந்து இங்கிலீஷ் பேராக்ஸ் படிச்சீங்கனாலும் தமிழ் அதுக்கான எக்ஸாக்ட் வேர்டு தெரியும் அப்படின்னா நீங்க தமிழ்லயே எழுதலாம் மேம். ஏன்னா நீங்க என்ன சொல்றது, எக்ஸாக்ட் தெரியல, அந்த வார்த்தை தெரியலனாதான் நீங்க போயிட்டு, இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்றேன், கஸ்டடின்னு சொல்றேன். கஸ்டடின்ற வார்த்தை எனக்கு தமிழ்ல டக்குன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க கூடாது. அதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த டைம் வேஸ்ட் ஆகும். ஆனா எனக்கு அந்த மாதிரிலாம் வேஸ்ட் ஆகாது. எக்ஸாக்டா எல்லா வார்த்தைக்குமே கஸ்டடினா காவல் அடைப்பு அப்படின்னு எனக்கு தெரியும். டக்குன்னு நான் இங்கிலீஷ்ல படிச்சாலுமே தமிழ்ல நான் டக்குன்னு ஃபாஸ்டா எழுதிடுவேன் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க இங்கிலீஷ்ல படிச்சுட்டும் தமிழ் எழுதலாமா? தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. அந்த டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க இங்கிலீஷ்ல சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு இங்கிலீஷ்ல எழுதுறதுக்கு தான் நான் வந்து டைம் எடுத்து யோசிச்சு நம்ம கரெக்டா எழுதுறோமான்னு யோசிச்சுட்டு இருப்போம்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க வந்துட்டு தமிழ் எழுதலாம். இல்ல இங்கிலீஷ்ல நான் ஃபாஸ்டா எழுதணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இங்கிலீஷ்ல கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் ஏபிபி ஆஸ்பிரன்ஸ் மட்டும், சிவில் ஜட்ஜ் ஆஸ்பிரன்ஸ்க்கு நான் சொல்றேன். உங்க நேம் அண்ட் டெசிக்னேஷன், எந்த ஊர்ல பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சொல்லிட்டீங்கன்னா அடுத்து சார் வந்துட்டு ஜெனரல் ஸ்டடீஸ் பத்தி ஒரு ஓவர்வியூ கொடுப்பாங்க. டவுட்ஸ் இருக்கா? அவ்வளவுதானா? ஜெனரல் ஸ்டடீஸ் போயிடுறதுன்னா போயிடலாம். பார்ட்டிசிபென்ட்ஸ் யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இல்ல அப்படின்னு சொன்னா ஜிஎஸ்க்கு நம்ம போயிடலாம். சார் இந்த பிரிலிம்ஸ்ல என்ட்ரி லெவலுக்கு மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் இருந்தா போதுமா சார்? மோஸ்ட்லி போதும் மேம். கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியா செட்டப் பண்ணிட்டாங்க அப்படின்னா கட் ஆஃப் வைப்பாங்க. 510 பேரை செலக்ட் பண்ணணும். 510 பேர் வந்துட்டு மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்கை தாண்டி இருக்காங்க, அந்தந்த கம்யூனிட்டி வைஸ் தாண்டி இருக்காங்க அப்படின்னா கட் ஆஃப் வச்சு ஃபில்டர் பண்றதும் சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம மினிமம்க்கு டார்கெட் பண்ண வரலாம். நம்ம எவ்வளோ முடியுமோ ஸ்கோர் பண்ண முடியுமோ அதுக்கு டார்கெட் பண்ணி படிங்க. ஏன்னா கொஸ்டின்ஸ் ஈஸி ஆயிடுச்சுன்னா கட் ஆஃப் வைக்க சான்ஸ் இருக்கு. ஓகே சார். அப்போ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்ங்கிறது வந்து எக்ஸாமுக்கு அப்புறமா தான் தெரியுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. கொஸ்டினோட ஸ்டாண்டர்டை பொறுத்து தானே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஓகே சார். ஓகே மேம். ஸோ நான் ஒரு 4 டவுட்ஸ் மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கு, அது மட்டும் நான் சொல்லிடுறேன். எல்எல்எம் பயின்ற 2 ஆண்டுகளும் வழக்கறிஞராக பணியாற்றிய வருடங்களா? எல்எல்எம் படிச்சது வந்துட்டு பிராக்டிஸ் இதுல ஆட் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. அதுக்கு எனக்கு எக்ஸாக்டா தெரியல. சில யூனிவர்சிட்டிஸ்ல என்ன பண்றாங்களான்னா எல்எல்எம் ஜாயின் பண்ணும் போதே உங்களோட இதை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க, என்ரோல்மெண்ட்டை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனா சில யூனிவர்சிட்டியில வந்துட்டு சஸ்பெண்ட் பண்றது இல்லை. நீங்க சைமல்டேனியஸா படிக்கலாம் கூட, சைமல்டேனியஸா எல்லாம் படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு அலோவ் பண்றாங்க. ஸோ அதை நீங்க பார் கவுன்சில்ல கேட்டு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்ளை பண்ண முடியும்னா, சஸ்பெண்ட் ஆகலை அப்படின்னா அப்ளை பண்ண முடிய சான்ஸ் இருக்கு. நீங்க கிளாரிஃபை பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. செபஸ்டியன் சார் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது கிரிமினல் லாஸ் ஃபார் சிவில். எல்லா கிரிமினல் லாஸ்மே நியூ ஆக்ட், போத் ஓல்ட் ஆக்ட் எல்லாமே வந்து சிவில் ஜட்ஜ் எக்ஸாம்லேயும் இருக்கு. அடுத்து மனுஷ் சார் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, எனி அனௌன்ஸ்மெண்ட் ஃபார் சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் வரும் சார், கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துடும், ரெடி ஆயிக்கோங்க. ஏன்னா ஏபிபி வந்துருச்சு இல்லையா, வந்துடும். ஒரு 2-3 மந்த்ஸ்ல வரதுக்கு சான்ஸ் இருக்கு, ட்ரை பண்ணுங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் கிளியர் பண்ணவங்க எல்லாருக்கும் இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸ்ல வந்து நம்மளுக்கு போஸ்டிங் போட போறாங்க, ஃபேரிங் நடக்க போகுது. ஸோ அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்கு விரைவா. ஐபிசி அண்ட் நியூ அமெண்ட்மெண்ட் கம்பேரிட்டிவ் ஒன் பேரட் நேம்ஸ்.
பேராக்ட் என்ன சொல்றது, நீங்க ஒரு மெட்டீரியல் இருக்கு ஆக்சுவலா. எல்லாருமே வந்து இந்த கம்பேரிசனுக்கு யாருக்காவது ஏதாவது ப்ரிப்பேர் பண்றதுக்கு மெட்டீரியல் வேணும்னா NLU ப்ராஜெக்ட் 39 போடுங்க. கூகுள்ல போயிட்டு NLU ப்ராஜெக்ட் 39 P39 சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த வெப்சைட் போனீங்கன்னா நேஷனல் யூனிவர்சிட்டியில வந்துட்டு என்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்றத கொஞ்சம் கலர்ஃபுல்லா காமிச்சிருக்காங்க. அவங்க எப்ப ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னா இந்த பில்லு வந்து ஆக்டா மாறுறதுக்கு முன்னாடியே பில்லு ஸ்டேஜில் இருக்கும் போதே அதை கம்பேர் பண்ணி கலர்ஃபுல்லா போட்டிருக்காங்க. என்ன சொல்றது, பழைய ஆக்ட்ல எப்படி இருக்கோ அந்த சென்டென்ஸ் அப்படியே இருக்கிறத வந்து ஒரு கலர்லயும், சேஞ்சஸை வந்து இன்னொரு கலர்லயும், ஃபுல்லா வந்து புதுசா ஆட் பண்ணிருக்கிறத இன்னொரு கலர்லயும் காமிச்சிருக்காங்க நியூ ஆக்ட்ல. அந்த சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு கிளியரா தெரியும், அந்த ஆக்டை யூஸ் பண்ணலாம். ஆனா அதுல என்ன இருக்கு, என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, அது வந்து பில்லு ஸ்டேஜில் இருக்கு. ஆக்டா மாத்தும் போது அந்த பில்லுல இருந்தும் சில சேஞ்சஸ் மாறி இருக்கு. அது வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். ஆனா அந்த பில்லை யூஸ் பண்ணி அந்த சேஞ்சஸ் கலர்ஃபுல்லா இருக்கிறத நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு பக்கத்துல புது பேரக்ட் எதை வாங்கினாலும் நீங்க வாங்கி யூஸ் பண்ணிட்டு பில்லுல இருந்து என்ன சேஞ்சஸ் வருதுன்றதை நீங்க பாத்துக்கணும். மற்ற சேஞ்சஸ் எல்லாமே அந்த வெப்சைட்ல இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல்ல பண்ணிருக்காங்க, அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் 39 NLA ஃப்ரீயா எல்லாருக்குமே அவைலபிளா இருக்கு. கூகுள்ல சர்ச் பண்ணினாலே கிடைக்கும். NLU நேஷனல் லா யூனிவர்சிட்டி டெல்லி ப்ராஜெக்ட் 39 இதுதான் அவங்க இப்படி சர்ச் பண்ணீங்கனாலே கிடைக்கும். நான் உங்களுக்கு சாருக்கு, நான் அட்மின் சாருக்கு அனுப்பிவிட்டு நான் சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்தது சிவில் ஜட்ஜ் எக்ஸாம்ல இப்போதைக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி மேம். ஜெனரல் ஸ்டடிஸ் ஆட் பண்றது ரொம்ப கம்மி. ஜெனரல் ஸ்டடிஸ் ஆட் பண்ண மாட்டாங்கன்னு நம்புறேன். ஆனா டெல்லியில எல்லாம் பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடிஸ் இருக்கு. ஸோ நீங்க அதை நீங்க இப்ப யோசிக்காதீங்க. நீங்க பழைய சிலபஸ் என்னவோ, சிவில் சிலபஸ் என்னவோ அதை மட்டும் இப்ப ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஆட் பண்ணா பாத்துக்கலாம். அது வரைக்கும் நீங்க பழைய பேட்டர்ன்லயே நீங்க தரவா படிங்க. அது நம்ம எக்ஸ்ட்ரா படிச்சு நம்ம அதை வேஸ்ட் ஆகிடக்கூடாது. நீங்க பழைய பேட்டர்ன்லயே நீங்க ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு சிவில் ஜட்ஜ் எக்ஸாமோட சிலபஸ் வந்து குரூப்ல இல்ல சார். நீங்க டிஎன்பிசி வெப்சைட்ல போனீங்கனாலே கிடைக்கும். தேடுங்க. நம்மளுக்கு தேடதான் அடுத்தடுத்து என்ன மெட்டீரியல்ஸ் இருக்குன்னு கிடைக்கும். டிஎன்பிசி வெப்சைட்ல போய் சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா அதுல சிலபஸ் இருக்கு. சார் தட் ஐ வில் நாட் பி சேட் இன் காமன் குரூப் இஃப் பாசிபிள் கேன் கைண்ட்லி ஷேர் சார். சார் இது கேசவன் சார், நம்ம உங்களோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்கை வந்துட்டு இங்க இதை போட்டுருங்க. யாராவது ஜாயின் பண்ணாம இருந்தா ஜாயின் பண்ணிக்கிட்டோம். அப்புறமேல் போட்டுருங்க. இந்த மீட்டிங்கோட எண்ட்லயே உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் குரூப் சென்ட் பண்ணிடுறேன் சார். ஓகே சார். நம்ம ஜெனரல் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ்ல கொஞ்சம் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே சார். அவுட்லைன் மட்டும் என்ன புக் ரெஃபர் பண்ணணும் அந்த மாதிரி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க சார். டைம் என்ன இப்பயே 1 hour ஆயிடுச்சு. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ. ஓகே. ஜிஎஸ் வந்து நமக்கு ஜிஎஸோட அவுட்லைன்ஸ் கொடுக்கறதுக்காக ஹரிஹர சுதன் இந்த வருஷம் குரூப் 2A வந்து பாஸ் பண்ணி நாகப்பட்டினத்தோட தொழில் வணிகத்துறை மாவட்ட தொழில் மையத்துல நேரடி உதவியாளராக சேர்ந்திருக்க சாரை வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஜிஎஸ் ரிலேட்டடா உள்ள அவுட்லைன்ஸ் எல்லாத்தையுமே சார் இப்போ உங்களுக்கு தந்துருவாங்க. மட்டும்தான் இருக்கு மூஞ்சில. ஏபிசிடி அடுக்கு. Hello. Good evening to all. Yes, sir. Audible, sir. Okay. First நம்ம ப்ரிலிம்ஸ்ல வந்து நம்ம வந்து மேக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்ணீங்க. தனி வட்டி கூட்டு வட்டியில வந்து கண்டிப்பா 3 to 5 கொஸ்டின் வரும். அப்புறம் வந்து LCM HCF அப்புறம் டைம் அண்ட் ஒர்க் இப்படி ஆர்டர் பண்ணுங்க. சில பேருக்கு வந்து சுருக்குதல் வராது, சில பேருக்கு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க முடியாது, அதெல்லாம் இருக்கும். அதனால நீங்க உங்களுக்கு எது வருதோ அதுங்க. தனி வட்டி கூட்டு வட்டி கண்டிப்பா 3 to 5 கொஸ்டின் கேட்பாங்க. LCM HCFல கண்டிப்பா 2 to 4 கொஸ்டின் வரும். டைம் அண்ட் ஒர்க் வந்து 2 to 3 கொஸ்டின் வரும்.
இது வந்து குரூப் 1 மாதிரி குரூப் 1 மாடல்லே இருக்கு. அதாவது குரூப் 1ல குரூப் 4 மாடல்லே இருக்கு. குரூப் 4ல தான் 100 தமிழ், 75 ஜிஎஸ், 25 ஆப்டிடியூட் கேட்பாங்க. இதுலயும் அது மாதிரி இருக்கு. அதனால நீங்க வந்து மேக்ஸுக்கு வந்து நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்கு தான் அதுல வந்து தனி வெட்டு கூட்டி வெட்டி கண்டிப்பா 3 கொஸ்டின் வரும். மேக்ஸிமம் 5 கொஸ்டின் கேட்கலாம். அதே மாதிரி எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல கண்டிப்பா 2 கொஸ்டின் வரும். அதிகபட்சமா 4 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். டைம் அண்ட் ஒர்க்ல 2 கொஸ்டின் கண்டிப்பா வரும். சுருக்குதல்ல 1 to 2 கொஸ்டின் வரும். பர்சன்டேஜ்ல 2 to 3 இல்லாட்டி 3 to 4 கொஸ்டின் கேட்கலாம், வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்து இம்பார்ட்டன்ஸ் எது கொடுக்குறீங்க? யூனிட் 8 and 9. யூனிட் 8 and 9 தான் அதுக்கு அடுத்து அதிக வெயிட்டேஜ் வரும். யூனிட் 8 and 9ல வந்து அதிகபட்சமா 15 கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யூனிட் 8ல பாத்தீங்கன்னா நம்ம சேர சோழ பாண்டியர் அவங்க யூஸ் பண்ண அணிகலன்கள், அப்புறம் வந்து சங்க இலக்கியங்கள்ல வந்து இதெல்லாம் எப்படி படிக்கணும்னா, நீங்க வந்து உங்களுக்கு வந்து அவுட்லைன் தான் கேட்க போறோம். அதனால வந்து நூலாசிரியர், அப்புறம் அதுல ஏதாவது இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்கும், அதை மட்டும் படிச்சீங்கன்னா போதும். அப்புறம் நீதி கட்சி வந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. அது இதுல வந்து நீங்க என்னன்னா, நீங்க வந்து அதிகமா கவனம் செலுத்த வேண்டியது ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு நாளைக்கு 1 hour படிச்சா போதும். அதுல வந்து என்ன இதுங்கிறீங்கன்னா, உங்களுக்கு தெரியுமா புக் பேக்கு, அப்புறம் நல்லா டார்க் லெட்டர்ல கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் படிச்சீங்கன்னா போதும். தமிழ்நாடு ரிலேட்டடா இருக்கிறதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. யூனிட் 9 வந்து தமிழரசு திட்டங்கள், திராவிட இயக்கங்களோட திட்டங்கள், அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடுன்னு சொல்லி இதுக்கெல்லாம் வந்து நீங்க புக் வந்து நீங்க வெளில எதுவும் புக்கெல்லாம் வாங்க வேண்டாம். ஸ்கூல் புக்கு ஃப்ரீயா ஆன்லைன்ல கிடைக்கும். இல்லாட்டியும் யாராவது பக்கத்துல படிச்சிருந்தாங்கன்னா வாங்கிங்க. இல்லாட்டியும் ஸ்கூல் புக் வந்து நம்ம தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் வந்து வெப்சைட் இருக்கு, அதுல ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வருஷம் அப்டேட் ஆனதே இருக்கு. இதை வெளியில எல்லாம் படிக்கலாம், வெளியில எல்லாம் வராது. 100 கொஸ்டின்ல 95 கொஸ்டின் வந்து கண்டிப்பா நம்ம புக்ல, நம்ம தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ல 6 to 12க்குள்ள ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல இருக்கும். அதாவது தமிழ் ஆர் சயின்ஸ் ஆர் சோசியல் சயின்ஸ்ல இருக்கும். சயின்ஸை வந்து நீங்க விட்டுருங்க. சயின்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் 3 கொஸ்டின் கேட்பாங்க, அதிகபட்சம் 5 கொஸ்டின் தான் வரும். அது வந்து நம்ம சிலபஸும் ரொம்ப அதிகம், ரொம்ப படிக்கணும். வேணா அதுல படிக்கிறேன்னா நோய், அந்த நோய் பரப்புற கிருமிகள், அப்புறம் வந்து கோள்கள் சம்பந்தமா, அதாவது கண்டிப்பா ஒரு கோள்கள் சம்பந்தமா ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது பேரண்டம் அது தொடர்பா அது அடிக்கடி ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். அப்புறம் வந்து போக்குவரத்து ஜியாகிரபி வந்து நீங்க வந்து இதுல வந்து ஜிஎஸ்ல வந்து நீங்க எதுங்க வேண்டியது வந்து ஃபர்ஸ்ட் மேக்ஸ், ரெண்டாவது யூனிட் 8 and 9 பாலிட்டியில வந்து நீங்க பகுதி, அதாவது என்ன பகுதியை சேர்ந்தது, அடிப்படை உரிமை கடமை ஆர்டிகல் எல்லாம் படிச்சீங்க. அப்புறம் உங்க நீதித்துறை சம்பந்தமான ஆர்டிகல்ஸ், அப்புறம் சமீபத்துல ஏதாவது ஒரு ஆர்டிகல் வந்து சேஞ்ச் பண்ணிருப்பாங்க, இல்லாட்டியும் ஒரு ஆர்டிகல் மூலமா ஒரு தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து ஐஎன்எம் கொடுங்க. இது மூணையும் மேக்ஸ், யூனிட் 8, யூனிட் 9, பாலிட்டி, ஐஎன்எம், இது மூணுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. இதை படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா நீங்க வேணா எக்கனாமிக்கும் ஜியோகிராஃபிக்கும் கொடுக்கலாம். சில சமயம் ஹிஸ்டரியில இருந்து கேட்கறாங்க, கேட்காம போறாங்க. அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்லயும் கேட்கறாங்க, கேட்காம போறாங்க. அது இருக்கு. ஆனா கண்டிப்பா பாலிட்டில இருந்து கொஸ்டின் வரும், ஐஎன்எம்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும், மேக்ஸ்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும், யூனிட் 8 and 9ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும். அதுக்கு அடுத்து எக்கனாமிக், ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி, சிஏ, சயின்ஸ் வந்து கடைசியா வச்சுங்க. சிஏ ஏன் நான் அதுங்கிறேன்னா, சிஏ வந்து இப்ப வந்து நம்ம மற்ற சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒன்று சொல்றாங்க, இந்த 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 இதுக்குள்ளதான் இருக்குன்னு ஒரு நம்மகிட்ட ஒரு கையில வந்து ஒரு கேட்லாக் இருக்கு, நம்ம அதுக்குள்ள படிச்சுட்டு போனா போதும். சிஏவுக்கு வந்து அப்படி கிடையாது. அது ஒரு வாட்டி விருதுகள் கேட்பாங்க, ஒரு வாட்டி சமீபத்தில் நடந்த ஈவென்ட் பத்தி கேட்பாங்க, இல்லாட்டி பிரதமரோட திட்டங்கள், இல்லாட்டி சிஎம் பயணம், இப்ப சிஎம் வெளிநாடு போனாரு எங்க போனாங்கன்னு கேட்பாங்க. அது மாதிரி கேட்பாங்க. நம்மளுக்கு அது வந்து இங்க தான் நம்மளால ஃபைண்ட் பண்ணவே முடியாது. சிஏ வந்து ஃபைண்டே பண்ண முடியாது. அதனால நீங்க சிஏ வந்து சயின்ஸும் சிஏவும் கடைசியா வச்சுக்கோங்க. உங்களுக்கு டைம் இருந்தா படிங்க, இல்லாட்டி மற்றதுக்கெல்லாம் சும்மா புக் பேக்கு உங்களுக்கு தெரியுமா, அப்புறம் டார்க் லெட்டர்ஸ்ல இருக்கிறத படிங்க. அப்புறம் வந்து கான்ஸ்டியூஷன்ல வந்து நீங்க வந்து அதுதான், அதாவது பாலிட்டியில வந்து நீங்க எதெல்லாம் பாக்குறீங்கன்னா, அமெண்ட்மெண்ட் வழக்குகள் இருக்கும். பரமானந்த கட்டாராயர் இந்திய யூனியன் வழக்கு, அப்புறம் வந்து மேனகா காந்தி வழக்கு, செண்பகம் துரைராஜன் வழக்கு, அது மாதிரி வழக்கு சம்பந்தமா கண்டிப்பா ஒண்ணு கேட்பாங்க. அதை படிச்சுங்க, ஏதோ ஒரு வழக்கு வரும்.
அதுக்கப்புறம் ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா மன்னர்கள், அவங்களோட பட்ட பெயர்கள், சிறப்பு பெயர்கள், அப்புறம் நாணயங்கள், சிறப்பு திட்டங்கள், அவங்க ஏதாவது திட்டம் இருப்பாங்க. பெரோசா துக்ளக் தான் இந்தியாவிலேயே முதல் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை திறந்திருப்பாரு. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் முதல்ல யார் திறந்ததுன்னா பெரோசா துக்ளக். அது மாரி இதா கேட்பாங்க. அதாவது என்னன்னா யூனிக்கா ஏதாவது இருக்கும். அந்த ஜிசியா வரியை நீக்கினது ஒரே முகலாய மன்னர்னா அக்பர் தான். அது மாரி இருக்கிறது கேட்பாங்க. எக்கனாமிக்ஸ் வந்து 5 இயர் பிளான்ஸ், அப்புறம் வந்து டேட்டா இருக்கும். மக்கள் தொகை, வறுமை, HDI, ஹியூமன் டெவலப்மெண்ட் டெக்ஸ், அதை பத்தின இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து மற்றதெல்லாம் உங்களுக்கு சிலபஸ் இருக்கு. அதனால நீங்க இதுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுங்க. ஜியாகிரபி வந்து ஏன் ஈஸின்னு சொல்றேன்னா மொத்தம் 7 யூனிட் தான். 10th இருக்க 7 யூனிட்டை மட்டும் நம்ம அவுட்லைனா பார்த்தோம்னாலே நம்ம கேட்கிற 5 to 7 கொஸ்டின்ல நம்ம கண்டிப்பா 5 கொஸ்டின் கண்டிப்பா ஆன்சர் பண்ணிடலாம். அதுல வந்து ஆறுகளை பத்தி ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். அதே மாதிரி போக்குவரத்து துறை, அதாவது ரயில் விமான நிலையம் பேரு, அப்புறம் தேசிய நீர்வழி போக்குவரத்து என்ன, அப்புறம் வந்து கப்பல் கட்டுந்தளம், இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வந்துகிட்டு இருக்கு இது வரைக்கும். ஐஎன்எம்மும் ஒரு சின்ன சப்ஜெக்ட்னாலும் அது நிறைய டேட்டாஸ் இருக்கு. அதனால ஐஎன்எம்மும் இம்பார்ட்டன்ஸ் தான். அதாவது பாலிட்டி நீங்க ஃபர்ஸ்ட் கொடுக்க மேக்ஸ் யூனிட் 8 and 9, பாலிட்டி, ஐஎன்எம், இது 3க்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களால முடிஞ்ச எக்கனாமிக்ஸும் ஜியோகிராஃபியும் படிங்க. ஹிஸ்டரி, சிஎஸ், சயின்ஸ் வந்து உங்கள்கிட்ட டைம் இருந்தா படிங்க. சயின்ஸ் அதுக்கு மேல இருந்தா சயின்ஸ்ல வந்து சிலபஸ் ரொம்ப அதிகம். அதனால இது வந்து பாலிட்டி நீங்க படிச்சுதான் ஆகணும். பாலிட்டில இருந்து கொஸ்டின் வராம கொஸ்டினே இருக்காது. இது வரைக்கும் இருந்ததே இல்லை. டவுட் இருக்கு உங்களுக்கு ஜிஎஸ் வந்தா என்ன டவுட்னாலும்